ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்பர்லாக்கு கீழே ஒட்டு போட்டிருப்போம் சைடில். ஸோ அதுக்கு குண்டூசி போடுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு குண்டூசி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் துணி நவராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குண்டூசி போட்டதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத காட்டுறேன். இந்த பாருங்கள், இடுப்பு கிட்ட எல்லாத்துலேயுமே நான் இதே மாதிரி வரிசையாக குண்டூசி போட்டு வச்சுப்பேன். ஸோ வச்சுட்டு என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஜாயிண்ட்டுக்கு குண்டூசி போட்டிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் மெதுவாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ குண்டூசி போட்டதுனால நம்மளுக்கு எந்த பக்கம் வச்சு தைக்கணுங்கிற கன்ஃபியூஷனே இருக்காது. ஈஸியாக குண்டூசியை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கரைப்பக்கமாக இருக்கும், ஒரு பக்கம் பிசுறாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, படிமான தையல் கைலிக்கெலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த தையல் மாதிரி நம்ம மடிச்சு விட்டு தைச்சிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிசுறாக தொங்காது. ஸோ இதுதான் நான் பண்ணுற மெத்தடு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மடிச்சுக்குவேன். பிசுறாக உள்ள பக்கத்தையும் கரையாக உள்ள பக்கத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 இன்ச் மாதிரி தைச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு தையல் போட்டுக்குவேன். தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போடுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 தையல் நம்மளுக்கு மேலே இருக்கும். ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு படிமான தையல் போடுறேன், நல்ல பக்கம் திருப்பி ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டோம்னா 2 தையலும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு இதே மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பிசுறு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு கிளியராக பொறுமையாக காமிச்சிட்டேன். இப்போ 4 பக்கம் ஸ்டிச் பண்ணுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக விடுறேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும், சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்படி தான் நான் குண்டூசி போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து அம்பர்லா ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குண்டூசி போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வந்து நீங்கள் குண்டூசி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கத்தையுமே ஒட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே திருப்பி போடும்போது, நான் குண்டூசி போட்டிருக்கிறதுனால எனக்கு துணி நவராது. திருப்பி போட்டு சைடில் உள்ளதை மட்டும் சைஸ் வச்சு கட் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த மெத்தட் தான் இப்போ வரைக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. குண்டூசி நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பூனம் சாரிலாம் ஸ்டிச் பண்ணி போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம்னா கீழே வந்து நம்ம போட்டுட்டோம்னா நம்ம சைஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். 37 இன்ச் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ 37 இன்ச்சை வச்சு சைட்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அம்பர்லா வந்து ஓரளவுக்கு ஈவனாக கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லாவும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விரிச்சு போட்டேன். குண்டூசி போட்டதுனால நான் கரெக்டாக போட்டுட்டேன். இதே நீங்கள் குண்டூசி போடலன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அளவு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அதே சேம் 37 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிவிட்டு நான் ஈவனாக கட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேங்கிறத ஜூமில் காட்டுறேன். ஸோ இது லாங் வீடியோ எடுக்கும் போது இப்படி தான் என்னால் எடுக்க முடியுது. ஸோ பாருங்கள், 37 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இது மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதேமாரி கரெக்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, பேலன்ஸ் உள்ள இடத்த கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா அம்பர்லா கிளாத்துங்கும் போது நம்ம ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பொறுமை வேணும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்கம் நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அம்பர்லா வந்து ஓரளவு ஈவனாக இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இன்னும் கொஞ்சம் ஈவன் பண்ணுறதுங்கிறத